இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் அரசாங்கத்தின் வெளிநாட்டு முதலீடுகளை கண்காணிக்கும் திட்டம் பொருளாதார வளர்ச்சிக்கு பாதிக்கும் என்பதால் செனட் குழுவால் நிராகரிப்பு. சூரிஜ் நகரில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டம். ஹமாஸ் பயங்கரவாத குழுவின் ஆதரவு சின்னத்தை வரைந்தவர்கள் உட்பட 10 பேர் கைது. சுவிஸ் தேவாலயம் ஒன்றில் பரபரப்பு சம்பவம். கன்னிமேரி சிலையின் ஆடைகளை கழற்றிய இளைஞர். அதிர்ச்சியில் யாத்ரீகர்கள். வலை சிறையில் கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம். தற்கொலையா அல்லது கொலையா என போலீசார் விசாரணையில். பெர்னில் போக்குவரத்து அட்டவணையில் முக்கிய மாற்றம். பிராந்திய ரயில்கள் மற்றும் பேருந்துகளின் பயண மாற்றங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சுவிஸ் நிறுவனங்களில் வெளிநாட்டு முதலீடுகளை கண்காணிக்க ஒரு அமைப்பை அமைக்க அரசாங்கம் திட்டம் ஒன்றை முன்வைத்தது. இந்த திட்டம் இராணுவ உபகரணங்கள், நீர் விநியோகம், மின்சார உற்பத்தி மற்றும் மருத்துவமனைகள் போன்ற துறைகளில் வெளிநாட்டு முதலீடுகளை கண்காணிக்க வேண்டும் என்று முன்மொழிந்தது. இருப்பினும் செனட்டின் பொருளாதார மற்றும் வரிவிதிப்பு குழு முக்கியமான துறைகளில் செயல்படும் நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடுகளை கண்காணிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தை 4-8 வாக்கு வித்தியாசத்தில் நிராகரித்தது. பிரதிநிதிகள் சபை இந்த திட்டத்தை ஆதரித்த நிலையில் செனட் குழு இதனால் ஒரு வணிக இடமாக சுவிட்சர்லாந்து பெருமளவில் பாதிக்கப்படும் என்றும் இதனால் இத்திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளது. சூரிஜ் நகரில் நியூ சூரிஜ் சைட்டுங் கட்டிடத்தின் முன் நடத்தப்பட்ட சட்டவிரோத ஆர்ப்பாட்டத்தின் போது 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுமார் இரவு 10 மணியளவில் சூரிஜ் மாவட்டம் ஒன்றில் முகமூடி அணிந்த ஒரு குழுவினர் பேனருடன் போராட்டம் நடத்தியதோடு கட்டிடத்தின் மீது ஹமாஸ் பயங்கரவாத குழுவின் ஆதரவு சின்னத்தை வரைந்துள்ளனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டம் இடதுசாரி குழுக்களால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கூடுதல் அதிகாரிகளை அழைத்து ஆர்ப்பாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இதில் போலீசார் ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் கண்ணீர் புகை பொருட்களையும் பயன்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த வழக்கில் 19 முதல் 74 வயதுக்குட்பட்ட சுவிஸ் குடிமக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது கட்டிடத்துக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவை அதிகாரிகள் மதிப்பீடு செய்து வருகின்றனர். கடந்த சனிக்கிழமையன்று ஐன்சிடலன் தேவாலயத்தில் பரபரப்பான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தேவாலயத்திற்குள் நுழைந்த ஒரு 17 வயது இளைஞர் பொதுமக்கள் முன்னிலையில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கருப்பு மடோனா என்று அழைக்கப்படும் கன்னிமேரி சிலையின் ஆடைகளை கழற்றி சேதமடைய செய்துள்ளார். மேலும் தலையில் சிலையின் கிரீடத்தை அணிந்து செயல்பட்ட இளைஞர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியதாக தேவாலயத்தினர் தெரிவித்ததுடன் யாத்ரீகர்களின் உணர்வுகளை புண்படுத்தியதற்காக ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இளைஞரின் நடவடிக்கைகளின் பின்னணி குறித்து போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். அத்துடன் தேவாலயத்தினர் இந்த துயர சம்பவத்தை பிரார்த்தனைக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை சிறப்பு ஜெபமாலை பிரார்த்தனையை நடத்தியதாக அறிவித்தது. மேலும் துரிதமாக செயல்பட்ட போலீசாருக்கு நன்றியையும் சம்பந்தப்பட்ட அனைவரின் உணர்வுகளுக்காக பிரார்த்தனையையும் செய்வதாக தேவாலயத்தினர் தெரிவித்துள்ளனர். கிரேன்ச்சில் உள்ள வலே கிரெட்லாங் சிறையில் சனிக்கிழமை காலை ஒரு கைதி அவரது அறையில் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். வாலேஸ் கிரெட்லாங் சிறை ஊழியர்கள் கைதி அறையில் இறந்து கிடந்தவரை கண்டதும் உடனடியாக அழைக்கப்பட்ட மருத்துவர் அந்த 39 வயதான பிரெஞ்சு நாட்டவரின் மரணத்தை உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவத்திற்கு அரசாங்க வக்கீல் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்டோனல் போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளின்படி தற்போது இந்த மரணம்
காரணம் ஒரு கொலை சம்பவமா அல்லது தற்கொலை என உறுதியாக கூற முடியவில்லை என்றும் இச்சம்பவம் குறித்து விசாரணை தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளனர். 2024 டிசம்பரில் பெர்னில் போக்குவரத்து அட்டவணையில் முக்கியமான மாற்றங்கள் இடம்பெறும். அதற்கமைய பெர்ன் மற்றும் பைல் ஏரி பகுதியில் எஸ்பான் சேவைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மேற்கு பெர்னில் புதிய சுரங்கப் பாதையில் பணிகள் ஆரம்பமாகும். இதன் காரணமாக S51 ரயில்கள் ஏப்ரல் இறுதிக்குள் இயங்குவதை நிறுத்தும். அதற்கு பதிலாக பெர்ன் மற்றும் நியூசாடெல் இடையிலான ஐஆர் ரயில்கள் ப்ரூன்னன் நிலையத்தில் நிறுத்தப்படும். மேலும் புதிய ரோமாண்டி 2025 கால அட்டவணையில் ஐசி மற்றும் பீல் மற்றும் நியூசாடெல் இடையிலான பிராந்திய ரயில்களை பாதிக்கவுள்ளது. ஐசி 5 ரயில்கள் பீல் மற்றும் லாசேன் இடையே ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் இயக்கப்படும். இதனால் பீல் பகுதியில் பிராந்திய ரயில்களின் நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அத்துடன் லிகர்ஸ் ரயில் நிலையம் மூடப்படுவதால் லிகர்ஸ் மற்றும் டெசன்பெர்க்கிற்கு புதிய பேருந்து சேவைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மக்கள் இந்த நேர மாற்றத்தை கவனத்தில் கொள்ளுமாறு போக்குவரத்துத் துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.